வணக்கம் அன்பு. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற அனைத்து பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குன்ற நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்த பதிவுகளை கொடுத்துட்ருக்கேன். ஏன் காரணம் இல்லாமல் நம்ம பதிவுகள் திரும்ப திரும்ப உங்கள் கண்ணில் படுதுன்னா, அந்த நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய அதிர்வலைகளும் அந்த எண்ணங்களும் உங்ககிட்டயும் இருக்குல்ல. அப்புறம் அதற்கான பதிவை தான் நம்ம கொடுக்குறோம். அப்போ அது உங்களை தானே வந்து அடையும். ஐயா, நீங்கள் இந்த உலகமே இப்போ வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, முழுமையாக நல்லவர்கள் நிறைந்த உலகமானு கேட்டால் இல்லை. இங்கே தீயவர்களும் இருக்காங்க, நல்லதை கொடுப்பவர்களும் இருக்காங்க. இங்கே உங்கள் கண்ணில் எதெல்லாம் படுது, நீங்கள் யார் கூடலாம் சேர்றீங்க, நீங்கள் எந்த கூட்டத்தில் போய் நிற்க போகிறீங்க, இந்த பக்கம் நிற்க போகிறீங்களா இல்லை அந்த பக்கம் நிற்க போகிறீங்களா அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் இந்த உலகம் உங்கள் பார்வைக்கு நல்லதாக படுகிறதா தீயதாக படுகிறதான்னு. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு இந்த உலகத்தில் நமக்கு தெரியாத பல விஷயங்கள் கூட இன்னும் ஒளிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு தெரிந்த நல்லதை ஈர்த்து நல்லதை தேடி போகும் மனிதர்கள் மட்டுமே எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சுக்கிறாங்க. அப்போ இங்கே என்ன வேணாலும் இருக்கட்டும் இந்த உலகத்தில், ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பது நல்லதை மட்டுமே இருக்கணும். வேலை, வருமானம், குடும்பம், தொழில், எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதில் நல்லவர்களை பார்க்கணும், நல்லதை பேசணும், நல்ல எதிர்காலத்திற்கான தேடலும் முயற்சிகளும் நம்மிடம் நிச்சயம் இருக்கணும். அப்போ டோட்டலாக இந்த நல்ல ஒரு வைப்ரேஷனை தேடி பாசிட்டிவான திங்கிங்கோடு நடைபோடும் ஒவ்வொரு மனிதனும் ஆரம்பத்தில் கஷ்டத்தையும் வேதனையும் துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் பார்த்தாலும் பின்வரும் காலத்தில் அவன் நிச்சயம் வெற்றி பெறுவான் என்பதே பிரபஞ்சத்தின் நீதி. ஐயா, நீங்கள் கேட்பதே இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அதுதான் பிரபஞ்சத்தினுடைய கடமை. நீங்கள் நல்லதை கேட்டாலும் அந்த நல்லதை தரும், நீங்கள் கெட்டதை கேட்டாலும் அதையும் திரும்ப உங்ககிட்டயே தரும். அப்போ எதை நாம் கேட்கிறோம் என்பதை பொறுத்து தான் இருக்குது நம்மளுடைய வாழ்க்கைக்கான எதிர்காலம். இந்த பதிவு சிம்ம ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு. ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா இந்த பதிவின் மூலமாக வரக்கூடிய சில நல்ல அதிர்வலைகள் உங்களுடைய மனதளவில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்திற்கான பாதைகளையும் இனிமே உங்கள் கண்களில் பட வைக்கும். இனியாவும் நல்லதே நடக்கும். எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதில் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுத்துட்டு இருக்குதோ, அதே போல தான் நம்ம கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி இன்னைக்கு அனைவரது மனதிலுமே ஒரு நல்ல மாற்றத்தையும், தொழில் செய்யக்கூடிய இடம் வீடுகளிலும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இது நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடியே தெரியும், இந்த மாதிரி மாற்றங்கள் தான் கிடைக்கும், வாங்குறவங்க இந்த மாதிரி ரிவ்யூ தருவாங்கன்னு நம்மளுக்கு ஆரம்பத்திலே தெரியும். ஏன்னா இதில் சேர்த்துள்ள அனைத்து மூலிகைகளுமே நல்ல சக்தி வாய்ந்த நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய மூலிகைகள் தான். இதில் வாசனைக்காக அது இதுன்னு எதையும் நம்ம போடல. அதே போல் தயாரித்து கொடுக்கும் பொழுதும் மனதார நம்ம நல்லதை நினச்சி தான் கொடுத்தோம். வாங்குறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கட்டும் அப்படின்ட்டு தான். இப்போ வாங்கினவங்க எல்லாத்துக்கும் அந்த மன நிம்மதி, மன அமைதி இதுதான். ஐயா, அடிப்படையில் எது கரெக்டாக நம்மக்கிட்ட இருக்கணுமோ அது இருந்துட்டாலே போதும், மற்றது எல்லாம் தானாக தேடி வரும். இங்கே உங்களுக்கு தேவையானது அதிர்ஷ்ட நேரமோ, அதிர்ஷ்ட எண்களோ, அதிர்ஷ்ட நிறமோ, உங்களுக்கான காலமாக அதிர்ஷ்டமாக எது வரும்னு இங்கே யோசிக்கிறதெல்லாம் என்ன கேட்டால் அதுக்கான நேரமும் காலமும் எப்போ வருதோ அப்போ தான். அதுக்காக வெயிட் பண்ணுறது முட்டாள்தனம். ஆனால் நல்லதை எதை பண்ணால் நமக்கான மாற்றங்கள் வந்து சேரும், எதெல்லாம் நம்ம பக்கத்தில் நல்லதாக வச்சுக்கணும், நல்ல வைப்ரேஷன் இருக்கிறதா வச்சுக்கணும்னு ஒரு மனிதன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாவே அந்த மனிதனுக்கு எக்காலமும் பொற்காலமே. ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9345397996 நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. நான் ஏதோ வியாபாரத்துக்காக பிஸ்னஸ்க்காக சொல்கிறேன், தயவு செஞ்சு புதுசாக பார்க்குற நண்பர்கள் அப்படி நினச்சிக்காதீங்க. பழைய நபர்கள் நம்மளுடைய பதிவுகள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு தெரியும் நம்ம எதுக்காக இதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. புதுசாக பார்க்குறவங்க ஏதோ இதை வாங்கணும் பிஸ்னஸ்க்காக இதெல்லாம் சொல்கிறாருன்னு நினச்சிடாதீங்க. வாங்கினவங்க எல்லாருக்குமே எப்படிப்பட்ட மாற்றம் இருக்குன்னு ரிவ்யூ எல்லாமே நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் நான் அப்பப்போ காட்டிட்டு தான் இருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஆகவே தான் நான் இதெல்லாம் சொன்னேன். சரிங்களா? சரி, இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கான விஷயத்தை என்னன்றதை இப்போ பார்ப்போம். சிம்ம ராசிக்காரங்களுக்கான பதிவுகள்னாவே நிறைய எதிர்பார்ப்புகளும் நிறைய வியூஸும் போகும் நம்ம சேனலில். ஏன்னு கேட்டிங்கன்னா அது நிறையா அவங்க எதிர்பார்ப்பாங்க, எதிர்காலம் எப்படி என்ன. ஏன்னா ஆளுமை திறன் கொண்டவர்கள் ஆகையால் தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கரெக்டாக முடியணுன்ற அதிகமான எதிர்பார்ப்பு இவங்கக்கிட்ட இருக்கும். அதற்கான வேகமும் இருக்கும், விவேகமும் இருக்கும், கோபமும் இருக்கும். இது எல்லாமே கலந்தவர்கள் தான் சிம்ம ராசிக்காரங்க. அதனால தான் பல இடங்களில் பல நேரங்களில் தான் நினச்சதை பண்ண முடியாமல் தடுமாறிடுறாங்க. ஏன்னா இவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் திடீர்னு கொஞ்சம் வார்த்தைகள் மாறினா கூட இவங்களுக்காக நின்ற நபர்களே இவங்களுக்கு எதிரியாக மாறிடுறாங்க. இதுதான் சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை.
கூட இருக்கிறவங்களே ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு தவறு பண்ணிட்டு திரும்ப திரும்ப அதையே பண்ணுறாங்கன்னா இவங்க மன்னிக்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல வாக்குவாதங்கள், சண்டைகள்னு வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நிற்கிற நபர்களும் ஏதோ அவர்கள் தெரிந்து செய்யக்கூடிய அல்லது தெரியாமல் மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய தவறுகளுக்கு இவங்க கோவப்பட்டு அவர்களின் மூலமாகவும் இவங்க திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா மறைமுக எதிரி மாதிரி மாறிடுறாங்க. ஆகவே சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் கிரகங்கள் ரீதியாக எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த குரு அதிசார பயிற்சி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். நல்லதை கொடுப்பாரு, ஆனால் பொறுமையாக தான் தருவார். அதே போல் சிம்ம ராசிக்காரங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. அவங்க எடுக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஆரம்பத்தில் ஃபெயிலியர் தான் ஆகிட்டுருக்கும். தடங்கள், தாமதங்கள், தோல்விகள் இது எல்லாமே பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் ஒரு விஷயத்தை என்னைக்கு அனலைஸ் பண்ணுறாங்களோ அன்னைக்கு இவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. என்னன்னா, இவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள் இவை அனைத்தும் மீண்டும் மீண்டும் இவர்கள் நல்லதை அடைவதற்கான இவர்கள் கவனிக்க வேண்டிய சில விஷயங்களுக்காக தான் இதெல்லாம் நடக்குது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதாவது இந்த ராசியில் பிறந்தவர்கள் சந்திக்கக்கூடிய தோல்விகள், வேதனைகள், அவமானங்கள், சோதனைகள் இவை அனைத்தின் மூலமாகவும் காலம் இவர்களுக்கு உணர்த்தும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எங்கே கோவப்படணும், எங்கே கோவப்படக்கூடாது, யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, மனிதர்கள் யார் முதல்ல எப்படி இருப்பாங்க, அதில் மாற்றிக்க முடியாத இந்த இயற்கையான விஷயம் என்ன, மாறவே மாறாத சில இயற்கையான விஷயம் என்ன மனிதர்களை பற்றி அப்படின்ற சில உண்மைகளை உங்களுக்கு ஒவ்வொரு தோல்வியும், ஒவ்வொரு தடுமாற்றமும், ஒவ்வொரு நம்பிக்கை துரோகமும், ஏமாற்றமும் உங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். அதை உணரக்கூடிய சிம்மராசிக்காரங்க வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள். இதுதான் உண்மை. என்னன்னா நம்ம நினச்சது நடக்கலையே, நம்ம முயற்சி எடுத்து இப்படி பண்ண முடியாமல் போயிடுச்சு, யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லையே, இப்படி கூட இருந்தவனே நம்ம முதுகில் குத்திட்டானே, இப்படி நம்மளை ஏமாற்றிட்டாங்களே, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களேன்னு சிம்மராசிக்காரங்க என்றைக்குமே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் தெரிய வருதுனாவே ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிட்ருக்குன்னு அர்த்தம். அப்போ நாளைக்கு நீங்கள் அந்த விஷயத்த மிக சிறப்பாக, சரியாக எப்படி அதை முடித்து வெற்றி பெற வேண்டும்ன்ற ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் என்றைக்குமே சிம்மராசிக்கார நண்பர்களே, உங்களுக்கு ஒரு தோல்வி கிடைக்குது, ஒரு தடுமாற்றம் கிடைக்குது, ஒரு ஏமாற்றம் கிடைக்குதுன்னா, ஐயோ நம்ம லைஃப் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு நெகட்டிவாக யோசிச்சிடாதீங்க. அதை பாசிட்டிவாக நினைங்க. மனசில் அதை சந்தோஷமாக பாருங்கள். அப்பாடா நல்ல வேலை, இப்போயாவது இந்த சூழ்நிலையாவது நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன், இப்படி ஒரு சூழ்நிலை வந்தது எனக்கு நல்லது தான், இல்லைனா நான் இன்னும் நம்பி ஏமாந்துருப்பணும் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு சில விஷயங்களை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னாவே இந்த 2026 வரக்கூடிய வருடம் உங்களுக்கு மிக அற்புதமான வருடமாக அமையும். நான் 2024 சொல்லியிருந்தேன், சிம்மராசிக்காரங்க அஷ்டம சனி அடுத்த வருஷமே இருந்தாலும் அந்த தொழில் சார்ந்த வேலை சார்ந்த விஷயத்தில் ஓரளவுக்கு நல்ல வாய்ப்புகளை பெறுவீர்கள், நல்ல ஒரு வருமானத்தையும் பெறுவீங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது அப்படி தான் நடந்தது இந்த வருஷத்தில். 2025 நிறைய பேர் நம்ம சிம்மராசிக்காரங்க ஜாதகம் பார்க்குறப்ப எல்லாருமே ஐயா தொழிலில் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்ல மாற்றம் இருந்தது. ஆனால் என்னென்னா இந்த வண்டி வாகனங்கள் செலவு வச்சது, நல்லா இருக்கிற வண்டி திடீர்னு ரிப்பேர் ஆனது, இந்த ட்ராவலில் போகிறப்போ வந்து மேலே இடிக்கிற மாதிரி வந்து சில பேர் கீழே விழுந்தது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. சரிங்களா? அப்போ அடுத்த வரக்கூடிய இந்த 2026 என்ன நடக்கணும், நல்லது நடக்கணுன்றதை நீங்கள் இப்போ உணர்த்த ஆரம்பிங்க பிரபஞ்சத்திற்கு. ஆளுமை திறன் கொண்ட நீங்கள் மனதளவிலையும் உடலளவிலையும் வலிமையாக நின்று வெற்றியை பெறுவீர்களே. ஆனால் உங்களை நம்பி ஒரு 100 குடும்பம் நல்லா வாழும். உங்களால் நான் ஒரு 100 குடும்பத்தை வாழ வைக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்துல ஆளுமை திறனோடு வாழ்வதற்கான அனைத்து தகுதியும் கொண்டவர்கள் தான் இந்த சிம்மராசிக்காரங்க. ஆகையால் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே உங்களுக்கு 1000 பேர் துணை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய நம்பிக்கை தான் உங்கள் உற்ற தோழன். ஒவ்வொரு வாட்டி கீழே விழுகிறப்ப நீங்கள் மீண்டும் மீண்டும் மனசார நம்புறீங்க பார்த்தீங்களா, நம்மளால் முடியும், யார் ஏமாத்தினா யார் என்ன பண்ண நம்மளால் திரும்ப நம்ம நினச்சதை நம்மளால் பண்ண முடியுன்ற ஒரு ஆழமான நம்பிக்கையோடு திரும்ப திரும்ப எழுந்து உட்காரும் இந்த சிம்மராசிக்காரர்கள் வெற்றி பெறுவதை எவராலையும் தடுக்க முடியாது. அது பிரபஞ்சம் சொன்ன அந்த நியதி. இயற்கையாகவே அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். ஆனால் என்னென்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும், வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு சில நபர்கள் உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்க, அல்லது உங்களை ஏமாற்றிட்டாங்க, உங்களுக்கு ஏற்ற நபர்களாக இல்லைன்னா அமைதியோட சின்ன ஒரு ஸ்மைலோடு நீங்கள் அவங்கள கடந்து போயிடணும். இதை மட்டும் சிம்மராசிக்காரங்க ஃபாலோ பண்ணி பாருங்கள். கோவத்தை உடனே வெளியே காட்டிடாதீங்க. அதுதான் உங்களுடைய பெரிய வீக்னஸ். அமைதியாக சின்ன புன்னகையோடு அந்த இடத்த விட்டு விலகி பாருங்கள்.
சிம்ம ராசிக்காரர்களுடைய வெற்றியை எவராலையுமே தடுக்க முடியாது. உங்களை யாரும் அசைக்கவே முடியாது. நீங்கள் அதிகமாக கோவப்பட தான் உங்களை அழகாக அவங்க நினைக்கிற மாதிரி உங்களை கெட்டவங்களா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. புரியுதுங்களா? நீங்கள் அதிகமாக கோவப்படுறது தான் உங்களுக்கு வீக்னஸ்னே நான் சொல்கிறேன். அதிக கோபம் வரும் மனிதர்கள் அவர்களை ஈஸியாக தோற்கடிச்சிருவாங்க. அவங்கள ஈஸியாக கெட்டவங்களா எல்லாத்துட்டையும் முன்னாடி காட்டிடுவாங்க. அவங்கள பற்றி ஈஸியாக இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி அவங்களுடைய பேரை கெடுத்துருவாங்க. ஆகவே அதிக கோபம் வேண்டாம் சிம்ம ராசிக்கார நண்பர்களே. அமைதி, பொறுமை. உங்களை யாராவது அசிங்கப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க, அவமானமாக பேசுகிறாங்கன்னாலும் அந்த நேரத்தில் அமைதியாக கடந்து வாங்க. நாளைக்கு நீங்கள் என்ன ஆக போகிறீங்க, எப்படிப்பட்ட இடத்துல வாழ போகிறீங்க, எப்படி உங்கள் லைஃப்பை மாற்ற போகிறீங்கன்றதை மட்டும் இன்றைக்கி உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி உங்களை பற்றி அவன் பேசுகிறான், இவன் பேசுகிறான், பின்னாடி என்னமோ நம்மளை போக விட்டு பின்னாடி பேசுகிறாங்க அப்படின்றது எதையுமே உங்கள் மனசில் குழப்பிக்கிட்டீங்க அப்படின்னா, இங்கே நீங்கள் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்களுக்கு நல்லதுக்கு இன்றைக்கி டைமே இல்லை. உண்மை சொல்லணுன்னா நேர பற்றாக்குறை அதிகம். அதனால் தேவையற்ற நபர்களை பற்றி யோசிச்சோ பேசியோ நேரத்தை வீணடிக்க வேண்டாம் சிம்மராசி நண்பர்களே. ஆகையால் குலதெய்வ வழிபாடு, சனி பகவான் வழிபாடு எல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு துப்புரவு பணியாளருக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது ஏதாவது ஒரு தானம் பண்ணுங்கள். அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. அதே போல் இந்த 2026 என்னென்ன நல்லது நடக்கணும்னு நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு உணர்த்துங்க. ஒரு ஒயிட் ஷீட்டில் எழுதி வீட்டில் ஒட்டி வைங்க. அடிக்கடி தினந்தோறும் பாருங்கள். நைட்டு 1 மணிக்கு உங்களை எழுப்பிவிட்டாலும் உங்கள் வாழ்க்கைக்கான எதிர்காலத்திற்கான நீங்கள் அடைய வேண்டிய லட்சியத்திற்கான அந்த வைராக்கியமும் வெறியும் உங்கள் ரத்தத்திலே ஊறி இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் 24x7 மாதிரி எப்போவுமே 24 ஹவர்ஸ் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கான எதிர்காலத்திற்கான எண்ணங்கள் ஊறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த விஷயம் முழுமையாக நடக்குங்க. ஏன் சிலர் போராடி அவங்க லைஃப்லேயும் அந்த போராடினது கிடைக்காம போயிடுச்சுன்னா அவங்க அறகுறையாக சில விஷயத்தை விட்டுடுறாங்க. ஆனால் நீங்கள் எந்த சூழ்நிலையும் எக்காலத்திலும் உங்கள் எதிர்காலத்திற்கான நல்லதை அடைந்தே தீருவோம் அப்படின்ற ஒரு ஆழமான நம்பிக்கையோடு இருந்து பாருங்கள். அதற்கான நபர்கள், அதற்கான வேலைகள், அதற்கான இடங்கள் இவை யாவும் நீங்கள் பார்ப்பீங்க, இடம் பெறுவீர்கள், மாற்றத்தை உணர்வீர்கள், நல்லதை பெறுவீர்கள். இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் சிம்மராசிக்கார நண்பர்களே. நன்றி, வணக்கம்.